இந்த சிப்போடைய சைஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரிசி அளவு தான் இருக்கும். ஒரு நல்ல பாசுமதி அரிசி இருக்குல்ல, அந்த அளவு தான் இருக்கும். இதை அப்படியே தூக்கி உங்க கையில வச்சிருவாங்க. இப்ப இது என்ன செய்ய போறாங்க, இது எப்படி வைக்க போறாங்க, இது எப்ப நடக்கும்ன்றத மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப வலது கையில நெத்தியில வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இப்ப ரெடியாகவே இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த தேர்ட் வேர்ல்டு வார் இப்ப நம்ம வரப்போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த வார் வரும்போது இதை எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஒண்ணு போடுவாங்க. எப்படி சட்டம் போடுவாங்க, யாரை ஏத்துக்கொள்வாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கான பிராக்டிஸ தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா போது செஞ்சு பார்த்தாங்க. அந்த பிராக்டிஸ் நம்ம நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டோம், நாங்க நல்லபடியா கீழ்ப்படிவோம் அப்படின்னு. என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா உங்களுக்கு வேக்சின் ஒண்ணு போட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 1, 2 போட்டாங்கல்ல, வேக்சின் 1 ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் போட்டாங்கல்ல. சரி, இப்ப நீங்க வேக்சின் போட்டுட்டீங்க இல்லங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க வேக்சின் போட்டேன்னு சொல்றீங்க, போட்டீங்களா இல்லையாங்கிறத எதை வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறது? வேக்சின் சர்டிபிகேட்னு ஒன்று இருந்துச்சு தானே? அந்த வேக்சின் சர்டிபிகேட்டை நீங்கள் போற இடத்துல எல்லாம் கண்டிப்பா என்ன செய்யணும்? காட்டணும். வேலைக்கு போறதா இருந்தா கண்டிப்பா, அதுவும் கவர்மெண்ட் ஒர்க் போறவங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்? வேக்சின் சர்டிபிகேட் போட்டிருக்கணும். காலேஜ் போறவங்க எல்லாம் போட்டிருக்கணும். பப்ளிக் பொது இடத்துல கூட்டுறவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா வேக்சின் சர்டிபிகேட் போட்டிருக்கணும். பிளைட்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்றவங்க எல்லாம் என்ன வச்சிருக்கணும்? வேக்சின் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அவங்க சொன்னாங்க. சோ நாம அதை கேரி பண்ணோம். எப்படி கேரி பண்ணீங்க எல்லாரும்? அதை எப்படி எடுத்துட்டு போனீங்க? பெரும்பான்மையானவங்க போன்ல வச்சிருந்தாங்க, அப்படிதானே? கொஞ்சம் பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சிருந்தாங்க. பெரும்பான்மையானவங்க எதுல வச்சிருந்தாங்க? போன்ல வச்சிருந்தாங்க. இப்ப இந்த வேக்சின் சர்டிபிகேட் எதோட இணைக்கப்பட்டிருந்துச்சு? உங்க ஆதாரோட கூட இணைக்கப்பட்டிருந்துச்சு. ஆல்ரெடி ஆதாரோட எல்லாம் இணைச்சிருக்காங்க இந்த வேக்சின். இப்ப இது இருந்தால்தான் நீங்கள் வெளியே வர முடியும். இது இருந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போக முடியும். இது இருந்தால்தான் நீங்கள் எந்த காரியத்தையும், ஸ்கூலுக்கு போக முடியும், காலேஜுக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொன்னாங்க தானே? இப்ப அதே தான் இப்ப செய்ய போறாங்க. அது ஒரு டிராமா, பிராக்டிஸ், ரிகர்சல். உலகளாவிய, திருப்பியும் சொல்றேன், இது இந்தியா பண்ணுச்சு அதெல்லாம் இல்ல, இது உலகளாவிய எல்லா நாட்டிலையும் பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேக்சினை இந்தியா ஒண்ணு தயாரிச்சிச்சு. கோவேக்சின் சொல்லி இந்தியா ஒண்ணு தயாரிச்சது. அதை ஒத்துக்க மாட்டேன் ஆரம்பத்துல WHO வேர்ல்டு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிட்டான்? ஒத்துக்க மாட்டோம், நாங்க கோவிஷீல்டு ஒன்னு கொடுப்போம், நீ அதைத்தான் போடணும். அவன் ஒண்ணு வச்சிருந்தான், ஃபைசர், கோவிஷீல்டு இதெல்லாம் வச்சிருந்தான். அதைத்தான் போடணும், உன் இஷ்டத்துக்கு எல்லாம் தயாரிக்க கூடாதுதான். எவ்வளவு ஒரு சர்வாதிகாரம் வருதுன்னு நல்லா கவனிங்க. இப்ப இந்தியா சொல்லுச்சு, எங்ககிட்ட என்ன இருக்கு? மருத்துவம் இருக்கு, நாங்க அதை தயாரிக்கிறோம்னு சொல்லி கோவேக்சின் தயாரிச்சோம். அவன் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். கடைசியா டிராவல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க வெளிநாட்டுக்கு. கோவேக்சின் போட்டா வெளிநாட்டுல அலோவ் பண்ண மாட்டேன்ட்டான். கடைசியில அப்புறம் போராடி என்ன பண்ணிட்டோம்? கோவேக்சின் போட்டாலும் போலான்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, அதன்படி நீங்க கேட்கணும். கேட்டா தான் நீங்க வெளியே போக முடியும், வர முடியும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, WHO இருந்து உலகளாவிய எல்லா நாட்டுக்கும் இந்த நாங்க கொடுக்கறதான இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த கொரோனா நேரத்துல உங்களால ஒரு டோலோ 650 போய் வாங்க முடியாது கடையில. ரூல் போட்டாங்க, அப்படிதானே போட்டாங்க? டோலோ 650 வாங்க முடியாது, கம்பல்சரி அதுக்கு என்ன வேணும்? பிரிஸ்கிரிப்ஷன் வேணும், பர்மிஷன் கொடுத்தாதான் வாங்கணும். இப்போ அதை விட ஸ்ட்ராங்கா போடுறாங்க. அதை விட ஸ்ட்ராங், நீங்கள் எதையும் போய் மருந்து வாங்க முடியாது. மருந்து மட்டுமல்ல, கடையில போய் கூட எதையும் வாங்க முடியாது. அத்தனை பேர் கையில இப்படி ஒரு சிப் இருக்குதான்னு பாப்பாங்க. இப்ப நீங்க போயிட்டு எல்லா இடத்துலயும் பெரும்பான்மையா என்ன யூஸ் பண்றீங்க? எல்லா இடத்துலயும் ஜிபே கொண்டு போயிட்டீங்க. 80 to 90% என்ன வந்துருச்சு? ஜிபே. நமக்கு கேஷ் ஹேண்டில் பண்றதே குறைஞ்சிருச்சு, 20% தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் திடீர்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கேஷ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது, எல்லாரும் அவங்க கேஷை கொண்டு போய் உங்க அக்கௌண்ட்ல போட்டுருங்க, 24 மணி நேரம் டைம், 48 மணி நேரம் டைம், ஒரு வாரம் டைம்னு சொல்லுவாங்க. நீங்க போடுவீங்களா மாட்டீங்களா? உங்க கையில இருக்கிற கேஷ் எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டுருங்க, இனிமேட்டு ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகாதுன்னு ஒண்ணு சொன்னாங்கன்னா செய்வீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் செய்வீங்க. 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு செய்யல, செஞ்சீங்களா இல்லையா? இதையும் செய்வோம், வேற வழி இல்ல. கோவேக்சின் சர்டிபிகேட், வேக்சின் சர்டிபிகேட் இருந்தாதான் வெளியே வரணும், செஞ்சோமா இல்லையா? இதெல்லாம் 500,000 ரூபாய் செல்லாது, செஞ்சோமா இல்லையா? அவங்க 8 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாது, செஞ்சோமா இல்லையா? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யறோங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டாந்துட்டாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற மெயின் தீம் பயம். இல்லனா உனக்கு எதுவும் கிடைக்காது. அதை விட ஒண்ணு யூஸ் பண்ண போறாங்க, அதான் இருக்கிறதுலயே பயங்கரம். நீங்க வேற என்ன கூட சமாளிச்சிருவீங்க, உன் பிள்ளைக்கு ஸ்கூல் கிடைக்காதும்பாங்க. நீங்க அத்தனை பேரும் காலி. ஏன்னா நீங்க எல்லாம்
சோறு கிடைக்குதோ இல்லையோ ஸ்கூல் கிடைக்காட்டி டென்ஷன் ஆயிருவீங்க இல்லையா? ஏன்னா உங்க அத்தனை பேருக்கும் உங்க பிள்ளைய நாளைக்கு கலெக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு பயங்கர கனவு இருக்குது. பிள்ளைக்கு ஸ்கூல் இல்லைன்னா எதிர்காலத்துல பிள்ளை எங்க நிக்கும்? நடுத்தெருவுல நிக்கும். அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த பயத்தை அவன் என்ன பண்ண போறான்? யூஸ் பண்ண போறான். யூஸ் பண்ணி உன் பிள்ளைக்கு படிப்பு வேணுமா, உன் பிள்ளைக்கு சிப்பு போடு. உனக்கு வேலை வேணுமா, இந்த சிப்பு. நாங்க ஒண்ணுமே சொல்லலையே, இதை எல்லாத்தையும் போய் டிஜிட்டலா மாத்திக்கோங்கன்னு சொல்றோம். இப்போ உங்க பணம் எப்படி 80% டிஜிட்டலா கார்டா மாறிச்சோ, போனா மாறிச்சோ, அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்க என்ன மாத்துறோம்? மாத்திடுறோம். அத்தனையும் ஆன்லைன், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி எல்லாமே ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? முடியாத நான் சொல்ல போறீங்க. வேற வழியும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா போடத்தான் போறாங்க. இது எல்லாமே ரெடியா இருக்கு. வெளிப்படுத்தல் 13, 16, 17க்கு உலகம் இப்பொழுது 100% ரெடியா இருக்கு. நான் சொல்றது இப்ப இல்ல, 2010ல இருந்து. நான் கடைசி அந்த ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. 2010ல இருந்து இந்த பூமி ரெடியா இருக்கு. எல்லாருக்கும் போட தொடங்கியாச்சு. சோ வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை என்னவாயிருச்சு? ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இப்ப கோவிட்ல அதை பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, எங்க போனாலும் இந்த மாதிரி உங்க வலது கையிலயோ நெத்தியிலயோ இந்த சிப்பை வச்சிருவாங்க. சிப்பை வச்சுட்டு நீங்க உள்ள நுழையணும்னா, இப்ப எப்படி ஐடி கார்டு காட்டுறீங்க, கழுத்துல போட்டிருக்கல, அந்த மாதிரி ஐடி கார்டு கையிலயோ நெத்தியிலயோ காட்டணும். காட்டினாதான் நீங்க போகவே முடியும். அங்க இருக்கு பாருங்க. இது இப்பவே பிராக்டிஸ்ல இருக்கு, இல்லாமலாம் இல்ல. ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்கள் இப்ப என்னவா இருக்குது? நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல இதுல சில டிராபேக்ஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? இப்ப இந்த சிப்பை உங்ககிட்ட கொடுப்பாங்க, சிப்பு போடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது நாம சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, போட மாட்டோம், அதை பண்ண மாட்டோம் இப்படிலாம் நம்ம சொல்லும் போது அவங்க அதுக்கு வேற ஒரு விதத்தை கையாள போறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, உங்க செல்போனையே தூக்க போறாங்க. என்ன பண்ண போறாங்க? உங்க செல்போனை தூக்க போறாங்க. எப்படி தூக்க போறாங்க கவனிங்க. இப்போ துபாயில கொண்டாந்தாச்சு. இதான் இப்ப துபாயோடைய நிலைமை. இங்க பாருங்க, இது இப்ப துபாயில என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, forget mobile phones. இங்க இருக்கு பாருங்க, forget mobile phones, get ready to be chipped. உங்களுக்கு சிப்பு போடுறதுக்கு நீங்க என்னவா மாறுங்க? ரெடி ஆகுங்க. உங்களுக்கு என்ன பண்ண போறோம்? சிப்பு போட போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன செய்வாங்க கவனிங்க. இது FCR, ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காட்டுவாங்க பாருங்க. இப்ப இவர் போய் கடையில வாங்குறாரு. இப்ப அவர் எப்படி பே பண்ண போறாருன்னு பாருங்க. கொண்டு போயிட்டு கொடுத்தாரு, முகத்தை மட்டும் தான் வைக்கிறாரு. ப்ராசஸிங், பேமெண்ட் ரிசீவ், அவ்வளவுதான். இப்ப அவர் பணத்தை கொடுக்கவே இல்லை, எதுவும் செய்யவே இல்லை. சில நேரங்கள்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது யோசிக்கிறோம்ல, ஏன் திடீர்னு இப்படி நடக்குது. நான் எப்பவுமே நினைப்பேன், எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம்னு ஒண்ணு இருக்கும். தேவனுடைய திட்டம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த உலகளாவிய டிஜிட்டல் இருக்குல்ல, இவ்வளவு விஷயம் பண்றாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்டா 2 சிட்டியை வச்சிருந்தாங்க, 2 நாடு தான் வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் டாப்பா கொண்டு நம்பர் 1 இடத்துக்கு 2 நாடு வந்துச்சு. ஒன்னு துபாய், இன்னொன்னு ஆஸ்திரேலியா. இப்ப முழுவதும் எது தாக்கப்பட்டிருக்கு? இந்த ஈரான் இஸ்ரேல் வார்ல அதிகப்படியா எது தாக்கப்பட்டுச்சு? துபாய் தான் தாக்கப்பட்டுச்சு. ஆல்மோஸ்ட் இப்ப அவங்க இது எல்லாத்திலயும் கொஞ்சம் பின்னோக்கி போற நிலைமையில இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் இப்படிதான் நடக்கும். ரெடியா இருக்கும். ஆனா கர்த்தர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவார்? டைம் எடுத்துப்பாரு. எதுக்குன்னா, அவருக்கு ஒரு எண்ணிக்கை நிறைவாக வேண்டியிருக்கு உலகத்துல. அவர் சேர்க்க வேண்டிய பிள்ளைகள் இருக்குது. அது வரைக்கும் இவங்க எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா இவங்களை கொண்டாந்து நம்ம மேல போடுறதுக்கு கொஞ்சம் ஆண்டவர் டிலே டைம் எடுக்கிறாரு. ஆனா எல்லாமே ரெடியா இருக்கு. அதை நமக்கு சொல்றாரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அவங்களை கொண்டாந்து உங்களுக்கு போட விடாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப துபாய் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இந்த அடி வாங்க இப்போ வாங்கியிருக்கு, முந்தானத்தை ஒரு குண்டு போட்டுருக்காங்க. அதனால இந்த சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்லோ ஆகுது. ஸ்லோனா இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் இப்ப துபாய் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாஸ்போர்ட்டே கொடுக்க வேண்டாம். துபாயில விசா எடுத்துட்டீங்கன்னா போதும், நேரா போய் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா போதும், அது டோட்டலா உங்களை என்ன பண்ணிடும்? ஸ்கேன் பண்ணிடும். அதுவே அப்ரூவல் கொடுத்துரும். ஆளே இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஊருக்குலாம் இந்தியாக்குள்ள நுழையிறீங்கன்னா இமிகிரேஷன் ஒண்ணு இருக்கும். அங்க ஒருத்தர் விசாரிச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஸ்டாம்ப் பண்ணுவார்ல. அப்படி ஒரு ஸ்டாம்ப் சிங்கப்பூர்லயும் இருக்காது, துபாயிலயும் இருக்காது. யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கும் 2 பக்கமும். நீங்க நடுவுல போய் நின்னா போதும், டோட்டலா ஸ்கேன் பண்ணும். உங்க பேர்ல விசா எடுத்தாச்சான்னு பார்க்கும்.
உங்களுடைய எல்லா டீடைல்ஸும் அதுல வந்துரும். உங்க பாஸ்போர்ட்ல இருந்து எல்லா டீடைலும் வந்துரும். அது இவ்வளவு எவ்வளவு நேரத்துல நடக்குன்னு கேட்டீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல இருந்து 1 மினிட்ல நடக்கும். 30 செகண்ட்ஸ் தான். அப்படியே ஃபுல்லா ஸ்கேன் பண்ணோம், அப்ரூவல்னு போயிடுவோம். இது துபாயிலயும் உண்டு, சிங்கப்பூர்லயும் உண்டு. இப்பதான் இங்க முழுக்க ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க துபாய் முழுக்க பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, உங்க செல்போனை உங்களை விட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க எல்லாம் செல்போன் வச்சிருக்கீங்க, சிக்னல் கிடைக்கல, அது கிடைக்கல, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. உங்க செல்போனை எடுத்துட்டு இந்த செல்போன்ல சிம் கார்டு இருக்குல்ல, அதை உங்க உடம்புல இந்த சிப்பாக போட்டுட்டு உங்க உடம்பையே செல்போனா மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும், ஆனால் நீங்க போன் இல்லாமயே பேசுவீங்க. நீங்க புதுசா இருக்குது, அப்படிலாம் நடக்குமான்னு கேக்குறீங்களா? கவனிங்க, இது பிபிசியில வந்தது. இப்ப பாருங்க, இப்ப இந்த அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, நீ எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுமா அப்படின்றாங்க. அவங்க அம்மா, எதுக்குமா, நீ தான் எதிரிலே இருக்கிறிய, நீ கால் பண்ணுமா எனக்காக அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு காட்ட விரும்புறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா என்ன பண்றாங்க, எடுத்து பொண்ணு நம்பரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா போன் வருது. இப்ப அந்த பொண்ணு போன் ஆன் பண்ணுது பாருங்க, அவ்வளவுதான். அப்படின்ட்டு இப்படி பண்ணோட போன் ஆன் ஆயிருச்சு. இப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, என்ன விஷயம்? ஆமா, இதான் எனக்கு கேக்குது, போன்ல கேக்குது பாரு, நான் பேசுறது உனக்கு போன்ல கேக்குது பாரு அப்படின்றாங்க. இப்ப அந்த பொண்ணு ஏஞ்சி போய் பேசும் பாருங்க. இப்ப நான் தான் போனுங்குது, நான் எனக்கு வந்து என் கை தான் போன், எனக்குள்ள எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப அந்த பொண்ணு கையில பேசுது, நல்லா கவனிங்க. இப்போ அவங்க அம்மா அங்க போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்பீக்கரும் சிம் கார்டும் அந்த பொண்ணு உடம்புல இருக்குது. இப்ப காட்டுவாங்க பாருங்க. இப்ப கட் பண்ண பாருங்க போன், அவ்வளவுதான், போன் கட் ஆயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணுடைய கையை காட்டும் பாருங்க, எங்க எங்க இருக்கு பாருங்க, அதான் ஃபுல்லா உடம்புக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்ல, கையில ஸ்பீக்கர் இருக்கும், இங்க இருக்கு பாருங்க ஸ்பீக்கர், அதான் ஸ்பீக்கர், அவ்வளவுதான். முழுக்க இப்போ எல்லாம் ரெடி. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல இந்த சிப்பை கொண்டு வந்து வைப்பாங்க. உடம்புல சிப்பை வச்சுட்டு உங்களை முழுக்க முழுக்க இன்டகிரேட்டட், அதாவது உங்களை முழுக்க முழுக்க ஒரு போன் மாதிரி மாத்திடுவாங்க. இப்பதான் நீங்க முழுக்க முழுக்க எதை தான் யூஸ் பண்றீங்க உங்க லைஃப்ல? போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் எதை யூஸ் பண்றீங்க? போன் தான் யூஸ் பண்றீங்க. எது எடுத்தாலும் போன் தான். நீங்க கால் பேசணுமா போன், போட்டோ எடுக்கணுமா, வீடியோ எடுக்கணுமா போன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாமே இதுதான் இருக்கு, போன். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் வச்சிருக்கிறீங்க, ஆனா போன்ல கனெக்ட் பண்றீங்க. அடுத்து பையனுக்கு ஸ்கூல், அவனுக்கு செல்போன்ல தான் வீட்டுல என்ன சொல்றது, ஹோம் ஸ்கூல் எல்லாமே பண்றீங்க. ஆன்லைன் காலேஜ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அதுதான் வருது. சோ இந்த போனை அப்படியே உங்களை மாத்த போறாங்க. இப்ப ரெடியா இருக்கு. இப்ப துபாயில சிப்ப உடம்புல வைக்க தொடங்கியாச்சு. உங்களுடையதான உடம்புக்குள்ளேயே போன் வைக்க தொடங்கியாச்சு. இப்ப ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறாரு பாருங்க, எப்படி வாங்குறாரு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய கார்டை இவர் கைய வச்சு அதை சார்ஜ் பண்ணிட்டாரு. கார்டு இப்ப உடம்புக்குள்ள வந்துருச்சு, ஏன்னா அது கையில சிம் கார்டு இருக்குது, அவருக்குள்ள அந்த சிப் இருக்குது. இப்ப போய் அவர் கடையில எப்படி பே பண்ண போறாருன்னு பாருங்க. இது எல்லாமே இப்ப உள்ள டெக்னாலஜி. நான் சொல்றது 2023 இருந்து 26க்குள்ள. இப்ப அவர் போய் ஒரு பொருள் வாங்குறாரு, இங்க பாருங்க, கையாடி வச்ச உடனே போதும், பே பண்ணியாச்சு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. கரெக்டா பாருங்க, ஆண்டவர் சொன்ன வலது கையும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆண்டவர் சொன்னபடியே 100% கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வெளிப்படுத்தல் 13:16 நீங்க வேணான்னு சொல்லவே முடியாது. இது உலகளாவிய, திருப்பியும் சொல்றேன், நேத்து ஒரு கவர்மெண்ட் பார்த்தோம்ல, யூரோப்பியன் கவர்மெண்ட், இப்படி ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதான் வரும், ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, எல்லா நாடும் ஒரே யூரோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே பணம். அப்படி சேர்த்துட்டா காமன் மணிங்க, இந்த வேரியேஷனே கிடையாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்தியா பணம் வந்து டாலரோட கம்பேர் பண்ணா 95 ரூபா 100 ரூபா கிட்ட போகுது இப்ப, இல்லையா? இப்ப திடீர்னு யூரோ சொல்லுது, நமக்கு அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் வேணாம், 1 யூரோனா 1 ரூபி ஒரே காமன் அப்படின்னா ஒத்துப்பா மாட்டோமா? நம்ம இமிடியா ஒத்துப்போம். ஆனா அவன் ஒண்ணு சொல்லுவான், இனி ருபீஸ் கிடையாது யூரோ. ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? பேரை தான் மாத்த போறீங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உலகளாவிய ஒரே பணம். இப்போ ஐரோப்பால இருக்கிற 28 நாடு அது ஒத்துக்குச்சு, 29 நாடு இப்ப ஏற்றுக்கொள்ள ரெடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே உலகளாவிய ஒரே கரன்சி, ஒரே கவர்மெண்ட், ஒரே பார்லிமெண்ட் எல்லாம் உருவாகுது.
அதற்கான முன் நடவடிக்கை தான் இது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க ஜிபேன்னு சொல்றீங்க. ஜிபே எங்க இருக்கு கம்பெனி? கூகுள் எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு கூகுள். நீங்க அந்த கம்பெனி வழியா தான் பணத்தை அனுப்புறீங்க, அந்த கம்பெனி வழியா தான் பணத்தை வாங்குறீங்க. முந்தி நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்தியாவில் உள்ள பேங்க் வழியா அனுப்புவீங்க, இந்தியாவில் உள்ள பேங்க் வழியா வாங்குவீங்க. இப்ப இந்தியாவில் உள்ள பேங்க்குக்கு நீங்க யார் வழியா அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க? அமெரிக்கா கம்பெனி வழியா அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும், இது முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போகும். அவன் ஒன்னே ஒண்ணு சொல்ல போறான், நாங்க கொடுக்கறதான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா இதை விட ஈஸி, உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜே கிடையாது, ஃப்ரீயா ஒரு ஹாட் பேக் கொடுக்கறேன்னா நீங்க உடனே போட்டுருவீங்க. நீங்க ஃப்ரீன்ட்டாலே எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கெல்லாம்? உங்களுக்கு கொடுக்கறவன் யாரு, அவனால கொடுக்க முடியுமா, அதெல்லாம் நீங்க யோசிக்கிறாலே இல்ல. ஃப்ரீன்னா உடனே என்ன பண்ண போறீங்க? நீங்க இமிடியேட்டா கொடுத்துருவீங்க. நான் சொல்றது உடம்ப சிப்பு. நீங்க வேற ஏதாவது கொடுப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீங்க எதையுமே யோசிக்காத ஆள். நீங்க என்ன பண்ண போறீங்க? அவன் சொல்ல போறான், நீங்க இப்பவே கூகுள் பேல போய் பாருங்க, உங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சிருக்கான். டிரான்சாக்சன் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு என்ன இருக்கு? ரிவார்டுன்னு சொல்றான். அதே மாதிரி கூகுள் காரனோ அல்லது யூரோ காரனோ சொல்ல போறான், நாளைக்கு இருந்து இதை வாங்குற உங்களுக்கு ஒரு கார்டு வாங்கினா ஒரு கார்டு ஃப்ரீ, உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயா தருவோம், அது ஃப்ரீயா தருவோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃப்ரீயா தராமலாம்டா, அது எப்படிடா உனக்கு ஃப்ரீயா தர முடியும், அதுக்கு செலவாகுமே, அது சும்மா இரு, அவன் சொன்னா செய்வான் அப்படின்னு யூரோப்காரனை நம்புவீங்க. நீங்க யார? யூரோப்காரனை நம்புவீங்க. நீங்க அவன் யூரோப் கொண்டு வந்து கொடுத்தானா வாங்கத்தான் போறீங்க. அதுதான் நடக்க போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய வலது கையில நெத்தியில அவன் என்ன பண்ண போறான்? ஒரு சிப்பு ஒண்ணு போடத்தான் போறான். இப்ப வேதம் சொன்ன அத்தனை காரியங்களும் ரெடியாக இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. கர்த்தர் சொன்னது